சுதேசி மித்திரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஸ்ரீராம் கா. இன்னைக்கு நம்ம முக்கியமா மக்களோட சிந்தனைக்காக இந்த விஷயத்த நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். அதாவது சமீப காலமா இப்போ ரீசெண்டா ஒரு இன்ஸ்டாலயோ இல்லை ஃபேஸ்புக்லயோ ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது என்னன்னா காங்கிரஸோட காலத்துல பண்ண ஒரு விஷயத்தினால இன்னைக்கு இந்தியா வந்து ஆயில் ஷார்டேஜ்ல இருந்து எரிபொருள் ஷார்டேஜ்ல இருந்து தப்பிச்சிருச்சு. காங்கிரஸ் ஒரு தொலைநோக்கு பார்வையோட பண்ண ஒரு ப்ராஜெக்ட்னால வந்து இன்னைக்கு இந்தியா வந்து எந்த ஒரு பெட்ரோல் டீசல் ஓட தட்டுப்பாடு இல்லாம வந்து ஒரு 10 நாளைக்கு மேல முழு இந்தியாவே தாக்கு பிடிக்க முடியும். இது இது வந்து ஒரு ஒரு வெற்றிகரமான செயல் தலைவர் மன்மோகன் சிங் பீரியட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவை பார்த்த சில மணி நேரங்கள்லயே வந்து பிஜேபி ஐடி விங்குக்கு பத்தி எரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அவங்க ஒரு பதிலுக்கு ஒரு கவுண்டரா வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பாங்க. ஏன்னா அதுவும் வலைத்தளங்கள்ல நிறைய பரவப்பட்டது. நான் கூட அதை பார்த்தேன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது என்ன உண்மைத்தன்மை என்னன்னு ஆராயணுன்றதுக்காக தான் அந்த போஸ்ட். என்னன்னா, காங்கிரஸ் ஏற்படுத்தின 3.5 லட்சம் கோடி கடனை வந்து ஆயில் பாண்டுனால ஏற்படுத்தின 3.5 லட்சம் கோடி கடனை வந்து என்டிஏ அரசாங்கம் தான் அதை வந்து அடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல வந்து பரவப்பட்டது. அப்ப இந்த 2 ஃபேக்ட், இதுவும் ஒரு ஃபேக்ட். காங்கிரஸ் தான் வந்து ஒரு விஷயம், ஒரு கட்டமைப்பு பண்ணி ஆயில சேமிக்கிற ஒரு கிடங்குகள் காங்கிரஸ் பீரியட்ல பண்ணப்பட்டது. அப்புறம் இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா, 3.5 லட்சம் கோடி ஆயில் பாண்டு கடனை வந்து என்டிஏ காலத்துல வந்து அடைக்கப்பட்டது. இது 2மே ஃபேக்ட் தான். பட் ஆனா இதுக்கு உள்ள இருக்கிற உண்மையான அரசியலும், மக்களுக்கு எது நல்லது பண்ணுச்சு, மக்களுக்கு எது தீமை பண்ணுச்சு, எப்படி மக்கள் ஒரு விஷயத்தினால பலன் அடைச்சாங்க, இன்னொரு விஷயத்தினால மக்கள் எப்படி துன்பம் அடைஞ்சாங்க அப்படின்றத மட்டும்தான் நான் மக்களோட பார்வையில சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நம்ம நேரம் அந்த கண்டென்ட்டுக்குள்ளேயே போகலாம். இப்போ வந்து காங்கிரஸ் வந்து அந்த கிடங்கை வந்து மங்களூர், படூர், விசாகப்பட்டினம் 3 இடத்துல அமைச்சது குரூட் ஆயில் சேமிப்பு கிடங்கு. அது வந்து கிட்டத்தட்ட 5.3 லட்சம் டன்களை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அது 10 நாளைக்கு இந்தியா தாங்கும். அந்த குரூட் ஆயில் ஒட்டுமொத்த இந்தியாவை பயன்படுத்தினாலும் 10 நாளைக்கு தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. ஸோ அந்த அளவுக்கு காங்கிரஸ் காலத்தில் வந்து யூபிஏ காலத்தில் வந்து இந்த கிடங்கு அமைக்கப்பட்டது. சரி, இப்போ இந்த கண்டென்ட்டுக்கு வருவோம். இது உண்மை. இது வந்து இதெல்லாம் தொலைநோக்கு திட்டங்களோட அமைக்கப்பட்டது. இது மாதிரி காங்கிரஸ் இன்னும் வந்து நிறைய திட்டங்கள் வந்து நார்த்லையும் பண்ணியிருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டா அடுத்த வந்து 2014க்கு அப்புறம் வந்து சில அரசியல் மாற்றங்களால வந்து அந்த மாதிரி ப்ராஜெக்ட் யாரும் முன்னெடுக்க முடியல. இப்போ அடுத்து என்டிஏக்கு வருவோம். இப்போ வந்து என்டிஏ காலகட்டத்தில் வந்து காங்கிரஸ் ஆயில் பாண்டில் வாங்கின வந்து 3.5 லட்சம் கோடி கடனை என்டிஏ அடைத்தது. எங்கே போய் அடைச்சிங்க மோடி சார்? எங்கே போய் அடைச்சிங்க? எந்த பேங்க்ல போய் அடைச்சிங்க? இது முற்றிலும் போய். அதாவது என்ன ஃபேக்ட் என்னன்னா, காங்கிரஸ் வந்து அது வந்து அடமான பத்திரமா வந்து கொடுத்தது. அது அடமான பத்திரம் என்னன்னா, பியூசி நிறுவனங்களான ஓஜிசி, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்த மாதிரி பியூசி 3 நம்ம நிறுவனங்கள் வச்சிருக்கோம். நம்ம இந்தியாவோட பெருந்தலைவர், ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியாவை வந்து கட்டமைத்தவர் வந்து பெருந்தலைவர் ஜவஹர்லால் நேரு. அவரோட காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட இந்த பியூசி நிறுவனங்கள்னால தான் இன்னைக்கு இந்தியாவே வந்து ஒரு முதுகெலும்போடு எந்த ஒரு எக்கனாமிக்கல்லையும் இன்னைக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சு நிற்கிறதுனா அது பியூசி நிறுவனங்கள் தான் காரணம். அது எல்லாமே நம்ம பெருந்தலைவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களால் கட்டமைக்கப்பட்டது. ஸோ அந்த பியூசி நிறுவனங்கள்கிட்ட காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, திடீர்னு வந்து உலக சந்தையில் வந்து குரூட் ஆயிலோட விலை வந்து பேரலுக்கு 110 ரூபா வரையும் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 50-60 ரூபாய் இருந்த பேரல் வந்து இன்னைக்கு கூட 50-60 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. பட் ஆனால் நீங்கள் தான் வந்து 100 ரூபாய்க்கு பெட்ரோலை விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் தலைவர் மன்மோகன் சிங் காலகட்டத்தில் வந்து ஒரு பேரல் வந்து கிட்டத்தட்ட 110 ரூபா வரையும் ஹைக் ஆனோடனே சடனாக வந்து அன்னைக்கு வந்து நம்ம 40 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு இருந்தோம் எல்லாரும். ஒரு சாமானியர்லாம் அப்போதான் நாங்களாம் வண்டிலாம் ஒரு 2 வீலர்லாம் வச்சிருப்போம், 40 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு இருப்போம். ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு மார்க்கெட் ப்ரைஸ் இம்பேக்ட்னால சடனாக வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஷாக் ஏற்பட்டது. அந்த ஷாக்கை வந்து மக்கள் மேலே திணிக்கக்கூடாதுன்றதுனால தலைவர் மன்மோகன் சிங் என்ன பண்ணார்னா, காங்கிரஸ் அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, சமயோஜிதமாக வந்து இந்த காங்கிரஸ் பாண்டை உருவாக்குச்சு. அது யாருக்கு? வெளியிலாம் கடன்லாம் வாங்கலை. நீங்கள் வந்து சப்சிடி ப்ரைஸ்லேயே கொடுங்க. அப்படி பார்த்தா பியூசி நிறுவனங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா, அப்பயே 100 ரூபாய்க்கு மேலே போயிருக்கும். நீங்கள் வந்து இந்த பிஜேபி தலைவர்கள் கூட இந்த போராட்டம் பண்ணிடுவோம். சிலிண்டர் விலை வந்து ஒரு 70 ரூபாய் ஏற்றினோடனே, ஒரு 450 ரூபா இருந்தோன்னா 500 ரூபாய் ஏறினோடனே, இல்லாட்டி பெட்ரோல் விலை வந்து 40 ரூபாயில் இருந்தது 60 ரூபாய் வந்தோடனே வந்து தெருக்களெல்லாம் நின்று உருண்டு சண்டை போட்டு, அதுக்கு வந்து ஸ்மிருதி இரானி ரொம்ப ஃபேமஸ் அது. ஸோ அந்த மாதிரிலாம் போராட்டம் பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் கட்டுப்படுத்தினது அந்த காலகட்டத்திலே வந்து அந்த குரூட் ஆயில் பிரைஸை கம்பேர் பண்ணியிருந்தா, நீங்கள் அப்போவே வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து 1 லிட்டர் பெட்ரோலோட விலை வந்து நீங்கள் வந்து 110 ரூபாய்க்கு மேலே வந்து கொடுத்து வாங்குற மாதிரி இருந்திருக்கும். பட் ஆனால் காங்கிரஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த ஆயில் பாண்டுனால
அப்படியே கம்ப்ளீட்டா அது குறைஞ்சது. அது ஆயில் பாண்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்க இன்னைக்கு சப்சிடி ரேட்ல பழைய ரேட் அந்த ரூ. 40 ரேட்லயே மக்களுக்கு பெட்ரோல், டீசல்லாம் குடுங்க. விநியோகம் பண்ணுங்க. இத வந்து ஒரு பாண்டா எடுத்துக்கோங்க. 1,50,000 கோடி வந்து நான் வந்து கடனா குடுக்குது. கவர்ன்மெண்ட் ஷூரிட்டி குடுக்குது அந்த சப்சிடிக்கு. அது இன்ட்ரஸ்ட்டோட ரீபே 1.7 வந்து பிளஸ் இன்ட்ரஸ்ட்டோட ரீபே பண்ணிடும். உங்களுக்கு பியூசி செக்டாருக்கு அப்படின்னு சொல்லி ஷூரிட்டி குடுத்து அந்த கடன் பத்திரம் குடுத்தனால தான், அன்னைக்கு இருந்த நம்ம எக்கனாமி வந்து கிளாஸோ, டிராப்போ சடன் கொலாப்ஸோ ஆகாம இன்னைக்கு வந்து நம்ம வளர்ச்சி அடைந்த இந்தியாவா க்ரோயிங் எக்கனாமியா வந்து நம்ம நின்னு பேசக்கூடிய நிலைமையில இருக்கோம். இதை மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். இவங்க வந்து எப்படி அடைச்சாங்க அப்படின்னா, இவங்க வந்து அன்னைக்கு தலைவர்கள் என்ன யோசிச்சாங்க, மக்கள் மேல சுமை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. இந்த தலைவர்கள் என்ன பண்றாங்க, மக்கள் மேல டைரக்டாவே அந்த பெட்ரோல் டீசல் விலையை வந்து டாக்ஸா வரியா போட்டு ஆக்சுவலா வந்து பெட்ரோல் வந்து உங்களுக்கு ரூ. 60 கிடைக்கும். பெட்ரோல் டீசல் வந்து ரூ. 60 கவர்மெண்ட் கொடுக்க முடியும். பட் அவங்க தேவையே இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்டோட டாக்ஸை 30-40% மேல ஏத்தி ரூ. 60 ஒரிஜினலான இதை வந்து மீதி நீங்க இப்ப கட்டுற ரூ. 50 வந்து கவர்மெண்டோட வரி தான். ஸோ அப்படி மக்கள் மேல வந்து வரியா புடுங்கி இன்னைக்கு வந்து அதை வந்து திரும்ப செலுத்தியிருக்காங்கன்னு சொல்றாங்க. சரி, திரும்ப செலுத்தினாலும் அது இந்தியாவோட வங்கிக்குள்ள தான் இந்தியன் கவர்மெண்ட். ஏன்னா அந்த பியூசி செக்டார் எல்லாமே இந்தியன் கவர்மெண்ட்டுக்குள்ள அடங்கினது தான். அது இந்தியன் கவர்மெண்ட்டுக்குள்ள தான் வந்தது. அந்த பணத்தை நீங்க வேற எப்படி மக்களுக்கு பயன்படுற மாதிரி திரும்ப கொடுத்தீங்க மக்களுக்கு? ஒரு வரின்னு வாங்கினாலே மக்களோட பயன்பாட்டுக்கு திரும்ப நீங்க கொடுக்கணுமே. அதுக்கு தானே வரி. மக்களோட வாழ்க்கை மேம்பாட்டுக்கோ இல்லாட்டி மக்களோட டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க திரும்ப செலவு பண்ணி தானே ஆகணும். இல்லாட்டி நல்ல தரமான கல்வி கொடுத்தீங்களா? நீங்க போட்ட நேஷனல் ஹைவே ரோடெல்லாம் இன்னைக்கு பிச்சுக்கிட்டு போகுதே. அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்களா நீங்க? அந்த அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணீங்கன்னு யாருமே சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. நாங்க கடன் அடைச்சோம்னா எங்க போய் கடன் அடைச்சிட்டு வந்தீங்க? நீங்க தான் 7,00,000 கோடிக்கு மேல வந்து வெளிநாடுகள்ல கடன் வச்சிருக்கீங்க. இன்னைக்கு நீங்க வந்து இந்தியாவோட ஜிடிபிக்கு 82% கடன் வாங்கி வச்சிருக்கீங்க. இன்டர்னல் இந்தியால பப்ளிக் செக்டார் அந்த பியூசி நிறுவனங்கள் அமைச்சு கொடுத்தனாலையும் இந்தியன் பேங்க்ஸ்லயும் நீங்க வந்து கிட்டத்தட்ட 200,00,000 கோடி கடன் வாங்கி வச்சிருக்கீங்க. காங்கிரஸ் விட்டு போகும்போது வந்து 50,00,000 கோடி தான் இருந்தது அந்த கடன். அப்ப சுமை யார் மேல நீங்க சுமத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ அம்பானி, அதானி மேல நீங்க இந்த சுமையை சுமத்துறீங்களா? கிடையாது. சாதாரண ஒரு பொதுமக்கள் மேல தானே நீங்க சுமத்துறீங்க. அப்ப பிஜேபி அரசாங்கம் வந்து என்னது, முதலாளிகளின் அரசாங்கம் தானே அது. சாமானியர்களை வஞ்சிக்கும் அரசாங்கம் தானே அது. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து தயவு செஞ்சு யோசித்து பார்த்து மக்கள் வரும் காலகட்ட தேர்தல்களில் 2026 தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும், வரப்போ வருகிற நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், நீங்கள் வந்து மக்கள் வந்து சிந்திச்சு வாக்களிங்க. இனிமேலும் இந்த போலிகளை நம்பாதீங்க. தயவு செஞ்சு என்னோட தாழ்மையோட இதை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.